வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் இன்று நடைபெறுகிறது இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, நீட் முறைகேடு விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல். டெல்லியில் இன்று நடைபெறும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக தகவல். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி. டெல்லி சென்ற மம்தா பானர்ஜியுடன் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் சந்திப்பு. டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கூட்டத்தில் 23 கட்சிகள் பங்கேற்பு. காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தகவல். இந்தியா கூட்டணியில் இடதுசாரிகள் உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விளக்கம். இந்தியா கூட்டணியில் திமுகவின் நிலை குறித்து விரைவில் தெரியும் என்றும் கருத்து. கட்சியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நாங்கள் உட்பட சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. பிஜேபி அரசுக்கு எதிராக, பிஜேபியினுடைய மதவெறி நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியது இந்தியா கூட்டணி. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இடதுசாரி கட்சிகள் அதில் உறுதியாகிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்பொழுது இல்லை என்று பே. சண்முகம் பேட்டி. ஒத்த கருத்துடைய பிரச்சனையில் திமுகவோடு இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்றும் திட்டவட்டம். கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி என்றதில்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் நாளை தொடக்கம். ஏற்கனவே 2 முறை தள்ளி போன நிலையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல். மூன்று மாதம் கூட தாங்குமா என்ற கேள்விக்குறியோடுதான் இந்த ஆட்சி நடக்கிறது. மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்வில் திமுக தலைவர் மு. ஸ்டாலின் பேச்சு. நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பற்றி எல்லாம் நான் அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னேன், 6 மாதத்துக்கு அது பிரச்சனை பேச போவதில்லை. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. அதை பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்களாக வந்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதமாக தாங்குமா என்ற ஒரு கேள்வி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தவேக ஆட்சியை 3 மாதங்கள் கூட தாங்காது என்று கூறுவதா? மு. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி கருத்து தவறானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் காட்டம். ரொம்ப தப்பானது சார். அதாவது ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. ஒருவருடைய அவர்களுடைய எடப்பாடி சொன்னாலும் மு. ஸ்டாலின் சொன்னாலும் தமிழகத்தில் இரவல் எம்எல்ஏக்களின் தயவில் டெம்பரவரி அரசை நடத்துகிறது தவேக. துக்ளக் தர்பார் போன்று செயல்படும் தவேக அரசில் அறிவார்ந்த அமைச்சர்களை எதிர்பார்ப்பது மூட நம்பிக்கை என்றும் அதிமுக எம்பி இன்பதுரை விமர்சனம்.
தாவேகாவை தீர்த்து கட்டப் போகும் சக்தி நாங்கள்தான் என்று அதிமுக ஐடி பிரிவு எக்ஸ் பதிவு. தமிழக வரலாற்றில் ஒப்பில்லா தலைவர்களின் திருப்பெயரோடு உங்கள் தலைவர் பெயரை எழுதுவதே ஒரு வரலாற்று அசிங்கம் என்று தாவேகாவுக்கு அதிமுக பதிலடி. தமிழகத்தில் தற்பொழுது நடப்பது தூய ஆட்சி அல்ல, பித்தலாட்ட ஆட்சி. மாற்றத்தை விரும்பிய மக்கள் இந்த ஆட்சியின் பேராபத்தை விரைவில் உணர்வார்கள் என்றும் டிடிவி தினகரன் பேச்சு. காங்கிரஸ் வாக்குகளை வாங்கி எதிர்க்கட்சி தலைவராகியிருக்கும் உதயநிதியை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என்று சீமானுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சவால். திமுக ஓட்டை வாங்கி காங்கிரஸ் ஜெயிச்சதுனால ராஜினாமா பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீல்ல. காங்கிரஸ் ஓட்டை வாங்கி தானே உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் ஓட்டு இல்லாமலே அவர் உதயநிதி இங்கே திருவள்ளிக்கண்ணியில் ஜெயிச்சிருக்காரு. இது வரைக்கும் காங்கிரஸ் ஓட்டு இல்லாமல் அவர் ஜெயிச்சிருக்காரு. அது வரைக்கும் அவரை உங்கள் தம்பி உதயநிதியை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். அடுத்து 24 மணி நேரத்தில் ஓம் பிர்லா பார்த்து நான் ரெசிக்னேஷன் கொடுத்துருவேன். இந்த சவாலை ஏற்க தயாராக இருக்காரா சீமான்? திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்த ஆளுநர் அர்லேக்கருக்கு இயற்கை தாய் தண்டனை தருவாள். சென்னையில் ஆளுநர் அர்லேக்கரை கண்டித்து மதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வைகோ ஆவேசம். தமிழகத்தில் இருந்து ஆளுநர் அர்லேக்கரை வெளியேற்ற வேண்டும். ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வைகோ உட்பட ஆயிரக்கணக்கான மதிமுகவினர் கைது. ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழக அரசு கைவிடுவதாக தகவல். மின் வாரியத்தில் அடுத்தடுத்து ஊழல் புகார்கள் எழுந்து வருவதோடு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு 20,000 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் கைவிட முடிவு. ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பாக தமிழக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. அதிகப்படியாக முதலீடு, சிக்னல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. ஸ்மார்ட் மீட்டர் சம்மந்தமாக இன்றைக்கி எந்த முடிவுகளும் எடுக்கப்படலை. ஏன்னா அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். பட் அந்த டெக்னாலஜிலையும் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா அது மோடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது. ஸோ அந்த மோடமும் சிம் கார்டு வரணும், நிறைய இடத்துல சிக்னல் இல்லாமல் இருக்கும். அது எல்லா இடத்துலையும் சாத்தியமானு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அரசு வேலை வாங்கித் தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிக்க ஆளுநர் அர்லேக்கர் அனுமதி. விரைவில் வழக்கு விசாரணைக்கு வரவிருப்பதால் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல். மீசையை எடுப்பதெல்லாம் பெரிய விஷயமா? ஒரு நிமிடத்தில் எடுத்து விடலாம். ஆசைப்பட்டால் மீசையை எடுக்கட்டும் என்று RS பாரதிக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. அனைத்து உள்ளாட்சி இடங்களிலும் தாவேக நிச்சயம் வெல்லும் என்றும் நம்பிக்கை. ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு துறையும் செயல்பட்டு இதில் மீசி எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா? அவர் மீசி எடுக்கிறதுக்கு ஒரு ரேசர் இருந்தால் எடுத்துகிட்டு போயிடலாம். வேணாம் வச்சு விட்டுருந்தோம்னா விட்டுருக்கலாம். அவர் மீசி எடுத்தான்னா எடுக்கல. நான் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து இடத்துலையும் தமிழக வெற்றி கழகத்தில் எங்களுடைய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அனைவரும் சேர்ந்து சிறப்பான பெரிய அளவு வெற்றி பெறுவோம். அவர் மீசி எடுக்கிறதுக்காகலாம் யாரும் கவலைப்பட போகிறதில்ல. அவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் எடுக்கட்டும். இதுக்கு இப்படி ஒரு காரணத்தை வச்சு எடுக்கணுமா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் முற்றிலும் ஒழிக்கப்படும். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. எவ்ரி 3 months பர்சனலா நாங்களும் சரி டிபார்ட்மெண்ட் சரி கல்வராயன் மலைக்கு விசிட் பண்ணுவோம். ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துல கல்வராயன் மலை ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடமா மாற்றுவோம்.
அந்த வளர்ச்சிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்பொழுதும் ஒரு ஒரு கள்ளச்சாராயத்துல ஈடுபடுறதோ இல்ல தொழில ஈடுபடுறதோ அது முற்றிலுமா ஒழிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வரோம். தமிழகத்தில் அண்ணாமலைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் இடையேதான் போட்டி என்று தவேக எம்எல்ஏ முஸ்தபா விமர்சனம். பாஜகவால் இறக்கிவிடப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் பேட்டி. இல்லை, நான் தமிழ்நாட்டில் பாஜகக்கே இடம் இல்லைன்றேன். இந்த அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் பண்ணுற அலப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் தாங்க முடியலைங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் யாருக்கும் போட்டி? தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் போட்டி. மன்சூர் அலிகான் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு தெரியுமா? இங்கே எங்கள் அண்ணன் சீமான் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார், அவர் கூட வேணால் போட்டி போடலாம். கமலஹாசன் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார், அவர் கூட வேணால் போட்டி போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சியை வச்சு அண்ணாமலையை இவ்வளோ தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இல்லை. நான் தமிழ்நாட்டில் பென்ஸ் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் வரும் 10ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளேன். திருச்சி கிழக்கு தொகுதியில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. கோவில்களில் தரிசனத்திற்கு ஓரிரு மாதங்களில் ஆன்லைனில் முன்பதிவு. பக்தர்கள் தரிசனம் செய்ய பணம் பெறுவதாக புகார்கள் எழுந்து வரும் நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தகவல். தமிழகத்தில் நேற்று கடலூர், சென்னை மீனம்பாக்கம், வேலூர் உள்ளிட்ட 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கடலூரில் 105.26 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தரங்கம்பாடி கடலில் மீன் வடிவில் மறைந்திருந்த இரணியாசூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் நிகழ்ச்சி. கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி சாமி தரிசனம். ஓசூர் அருகே கங்கம்மா தாய் கோயில் ஊர் பண்டிகை திருவிழா கோலாகலம். சுமார் 5000 பக்தர்களுக்கு சுட சுட கிடாக்கறி விருந்து. ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வினாத்தாள் கசிவால் கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் அறிவிப்பு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். மத்திய பிரதேசத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது போலீசார் தண்ணீரை பீய்ச்சி அடித்ததால் பரபரப்பு. ஏழு நாட்களுக்குள் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகாவிட்டால் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடக்கும். மத்திய அமைச்சருக்கு காக்ரோச் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே எச்சரிக்கை. ராஜஸ்தானில் பாதுகாப்பற்ற முறையில் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தியதால் கடந்த 2 ஆண்டுகளில் 535 விவசாயிகள் பலியாகியிருப்பதாக தகவல். பூச்சிக்கொல்லிகளால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து காங்கிரஸ் எம்எல்ஏ அமீன் காக்சி எழுப்பிய கேள்விக்கு அம்மாநில விவசாயத்துறை அமைச்சகம் அளித்த பதிலால் அதிர்ச்சி. மத்திய பிரதேச மாநிலத்தில் கர்ப்பிணிக்கு அங்கன்வாடி மையத்தில் வழங்கப்பட்ட சத்துமாவில் பாம்பு இறந்து கிடந்ததால் அதிர்ச்சி.
சம்பவம் தொடர்பாக 5 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து பந்தூர்னா மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. அயர்லாந்து, இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான T20 தொடரில் பங்கேற்கும் இந்திய வீரர் வைபவ் சூரியவன்ஷியுடன் அவரது பெற்றோரும் செல்லலாம். முதல் முறையாக இந்திய அணிக்கு தேர்வாகியுள்ள சூரியவன்ஷியின் வயது மற்றும் மனநிலையை கருத்தில் கொண்டு BCCI சிறப்பு அனுமதி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 564 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இரண்டாவது ஆட்ட நேர முடிவில் ஆப்கானிஸ்தான் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன்கள் குவிப்பு. நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 115 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இங்கிலாந்து. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என இங்கிலாந்து முன்னிலை. நடிகர் விஷாலின் தந்தையும் தயாரிப்பாளரும் நடிகருமான GK ரெட்டியின் பிறந்தநாள் விழா. குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடிய நடிகர் விஷால்.